जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः वेल वेल मुरुगा वेट्री वेल मुरुगा वेल वेल मुरुगा वेट्री वेल मुरुगा எல்லாம் அல்ல இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் இன்று இந்த மங்களமான நேரத்திலே 3 நாள் இந்து சமய பயிற்சி வகுப்பு ஸ்ரீ ஆதிசங்கர் திருமணத்திலே இன்று தொடங்கி 3 நாள் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக இவ்வாண்டு தொடங்கி வைப்பதற்கு நமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மாஸ்டர் தியான் விமல் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னார் அவர்கள் இந்த நாட்டிலே பல ஆத்மாக்களுக்கு நல்வழி காட்டி அவர்கள் உயர்ந்த நிலையில் பொருளாதார ரீதியில் மட்டுமல்ல, தியான ரீதியில் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியில் மட்டுமல்ல, நல்ல மனிதனாக வாழ்வதற்கும் வழிகாட்டி கொண்டிருப்ப தியான் விமல் அவர்கள் இப்பொழுது நமது திருமணத்திலே அவருடைய திருப்பாதங்கள் என்று பற்றதோ அன்று முதல் இந்த மடத்திற்கும் ஒரு வளர்ச்சிகள் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது வேற ஒன்றும் இல்லை, மிக சிரமப்பட்டு இந்த மடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வேலையில் பக்கத்தில் இருக்கிற நிலத்தை பெருசாக கட்டி அங்கே மாணவர்கள் நிறையா வந்து தங்கி நம்மளோட சமயத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னோடு தோல் கொடுக்க வந்திருக்கின்ற அவரை நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன். இந்த தோல் சொல்லும்போது சாதாரண விஷயமாக எண்ணிவிடாதீர்கள். கச்சிப்ப சிவாச்சாரியர் பாடுகின்ற போது 6 தடம் தோல் வாழ்க, தோல் கொடுக்குறவனை மறந்துடவே கூடாது. அதனால தான் கச்சிப்ப சிவாச்சாரியர் முதல் பாடுறது தோலை பற்றி பாடினாரு. முருகனோட அழகு பற்றி பாடணும். கண் இருக்கு, முருகனுக்கு மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, முகம் அழகா இருக்கு, உதடு இருக்கு, கையில வேல் இருக்கு, இதெல்லாம் படிக்காம சொல்லாம தோலை பத்தி சொல்றாரு. 6 தடந்தோள் வாழ்க அப்படின்றாரு. ஆக எனக்கு தோல் இப்பொழுது பலம் கொஞ்சம் குறைஞ்சி விட்டது. அந்த தோலை நிமித்தி இன்னும் சரிப்படுத்தி அழகுபடுத்தி வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, தியான் விமல் மாஸ்டர் அவர்கள். இவரோட வருகை உண்மையிலே நான் சொல்றேன், இந்த மடத்துக்கு ஒரு விமோசனம், அதாவது ஒரு அழகான மண்டபத்தை கட்டி விரைவில் இன்னும் ஒரே நேரத்தில் நிறைய மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு ஏதுவாக இருப்பதற்கு அவரோட சொந்த முயற்சியில் அவரோட சீடர்கள்லாம் போய் பம்பரம் மாரி வேலை செய்கிறாங்க. அவர் ஒன்று சொன்னால் 16 வேலை செய்கிறாங்க. அப்படி ஒரு சீடர்கள் அவர் இடத்துல இருக்கிறார்கள். நான் பார்த்து மெய்மறந்து விட்டேன் ஒரு கணம். அவரோட சீடர்கள்லாம் ரொம்ப அவர் மேலே பக்தி மட்டும் இல்லை, அவர் சொன்ன வாக்கு மறுவாக்கு மீற மாட்டார். அப்படி உள்ள ஒரு சீடர்கள் இப்போது இருக்கிறார்கள். உண்மையான சீடர்கள், உண்மையான இல்லாதவெல்லாம் போயிட்டாங்க. உண்மையானவர்கள் தான் எப்பொழுதும் நினைச்சிருப்பார்கள். ஆக கல்வி, சமய கல்வி ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு 2 விஷயம் ஒன்னா சேர்ந்தா அழகு. அது என்னன்னா ஞானமும் கல்வியும் இருக்கணும். அப்படி சேர்ந்தா தான் அழகு. அதனால தான் மனிதனுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். கல்வியும் இருக்கணும், சமயமும் இருக்கணும். இந்த 2 இருந்தாக்கா அவங்க உலகம் போட்டுரும். மாஸ்டர் எவ்வளோ வேணுமாலும் பேசுறாரு. நான் கூட நினைச்சேன் இங்கிலீஷ்ல பேசுறாரு, என்னமோ பேசுறாரு. கடவுளை பத்தி அன்னைக்கு விநாயகரை பத்தி தத்துவம் சொல்றாரு. நான் அசந்து உட்காந்துட்டேன். முடியும் பியூட்டிஃபுல். அப்படிதான் இருக்கணும். 2 விஷயம் சேர்ந்தனால தான் எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிச்சது. இவர் ஒரு விஷயம்ன்றதாக நான் நெருங்கி இருக்கவே மாட்டேன். வெறும் இங்கிலீஷே பேசினா நமக்கு என்ன வந்தது? இல்லை வெறும் பிஸ்னஸ் பற்றி பேசினா நமக்கு என்ன பிடிக்கிறது? எப்பயும் பிஸ்னஸ் மேனை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர் இடத்துல மற்றவர்கள் இல்லாத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கின்றது. இட்ஸ் ட்ரூ. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் அவர் சாதாரண இடம் போட்டுக்காதீங்க. அன்னைக்கு அவர் சொல்கிற விநாயகரோட தத்துவம் பியூட்டிஃபுல்.
அழகாக தெளிவாக விநாயகரோட தத்துவத்தை வந்து எப்படி சொல்றாருன்னு நினைச்சு நான் அன்னைக்கு அசந்து அப்படியே உட்காந்து பேசாம இருந்தேன். அன்று அவர் பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். மாறுபட்ட 2 விஷயம் அவர்கிட்ட உள்ள இருக்கிறது, அதான் அவர்கிட்ட அழகு. 2 விஷயம் ஒண்ணா இருக்கும். ரொம்ப படிச்சிருந்தா மட்டும் பத்தாது. சில பேர் படிச்சிருப்பாங்க, கடவுளை பத்தி பேச தெரியாது, அந்த படிப்பு குப்பைக்கு சமம். கடவுளை பத்தி பேசணும், இறைவனை பத்தி பேசணும், பணத்தை பத்தி பேசணும், 2 பேசணும். 2 மனிதனுக்கு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. நான் இந்த பயிற்சி ஏன் நடத்துறேன் அப்படின்னா ஒரே காரணம் தான் மாஸ்டர். நான் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பிராமணர்கள் மத்தியில் நான் கண்டுக்கிட்டேன். பிராமணர்கள் அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, காமம் போடுற காட்டியும் காயத்ரி போட்டுடணும் அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன சுவாமி? என் குருநாதர்கிட்ட கேட்டேன். அதுக்கு என் குருநாதர் சொன்னாரு, இந்த பாரு, இந்த பிராமணனுடைய பிள்ளைங்களாம் நீ பாரு, சின்ன வயசுல நாங்கள் அவங்களுக்கு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்துருவோம், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதனால அவன் கத்தியும் கபடா தூக்க மாட்டான், கம்ப தூக்க. பிராமணனுடைய அவன் கத்தியை தூக்க மாட்டான், சண்டைக்கே போக மாட்டான், எட்டி தான் நிற்பான். அவன் எந்த நேரம் மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறது, சமயத்தை சொல்லிக் கொடுக்குறது. அவன் வீட்டுக்கு போனால், நான் இப்போ போனால் கூட திருச்செந்தூருக்கு போவேன், உடனே அந்த பிராமணர் அக்கறைக்காரத்தில் பிள்ளைங்க பிரேஷியா மாமா வந்திருக்காருன்னு சொல்லி கால் விட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பாரு என்ன நான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போனால் எல்லாம் உட்காந்து டீ விடுக்குது, நின்று இப்போ சாப்பிட இருக்கு, எந்திரிக்காது. நான் போய் வெக்கமா இருக்கு, எந்திரிக்க ஏன் சொல்லிக் கொடுக்கல. ஒருத்தர் வந்தாருன்னா எந்திரி, அங்கிட்டு போய் உட்காந்து மரியாதை, அந்த பண்பு, அந்த கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பிள்ளைங்களுக்கு சமயம் தெரியல. ஆக அந்த சமயத்தை பத்தி தெரியணும். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா தான் முதல் தெய்வம், அப்பா தான் 2வது தெய்வம், நல்ல குரு 3வது தெய்வம். இந்த குரு தான் நம்ம இறைவனை காட்டுவார். இப்படி பெரிய அழகாக வகுத்து வச்ச அற்புதமான பல விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பயிற்சி வகுப்பு. ஆக இந்த பயிற்சி வகுப்புக்கு நமக்கு அழைப்பினை ஏற்று இங்கே சிரமம் பாராமல் பல வேலைகளும் இருந்தாலும் கூட மாஸ்டர் அவர்கள் சொன்ன உடனே மறுவார்த்தையே கிடையாது. சண்டே எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு டான்னு அங்கே வந்துடுறேன், இதை விட வேற வேலை எனக்கு என்ன என்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. எனக்கு என்னமோ அவர்கிட்ட பழகின பிறகு எனக்கு என் வாழ்க்கை ஒரு உற்சாகம், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி எனக்கிட்ட இருக்குது. நான் தைரியமாக மூவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, என் தம்பி இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு எங்கள் சொந்தக்காரங்களாம். அண்ணனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் மடம் அமைச்சிருக்காரு மட்டும் தான் நினைக்கிறீங்களா? அவர் பின்னால் ஒரு வாழ் பெரிய ஆள் அமைச்சிருக்காரு தெரியுமா மாஸ்டர்? அண்ணன் லெவலே வேற அப்படின்னு யாரை வச்சு சொன்னாரு? மாஸ்டரை வச்சு சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம், அண்ணன் சொந்தமாக தான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. இனிமேல் அண்ணனை பற்றி யாரும் கவலைப்படுறோன்னா அண்ணனுக்கு பின்னால் பேக் பண்ணுறதுக்கு அருமையான ஆள், அற்புதமான ஆள் மாஸ்டர் தியானம் அமைஞ்சிருக்கிறாரு. இனிமேல் அந்த மடம் ஓஹோடு இருக்கும். இந்த நாட்டில் சமயத்துக்காக பாடுபடுவதற்கு அண்ணனுக்கு பின்னால் பக்கபலமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா என் எல்டர் பிரதர் சொன்னார், ஐ வாண்ட் சீ த மாஸ்டர். ஹூஸ் த மாஸ்டர் தியானம்? நான் பேர் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு நாள் என் ஃபேமிலியை அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு என் தாயாரே நன்றி சொல்ல காத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆத்மா வந்து என் பிள்ளைக்கு உதவி செய்யுது. நான் கவலையப்படாதீங்க, நல்லது செஞ்சால் நல்லது ஆண்டவன் அனுப்புவான். எங்க இருந்தாலும் சரி, நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக வந்து இன்னைக்கு அவர் பேசி ஆரம்பிச்சு வச்சு ஃபைல் எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல, அடுத்த கோர்ஸ்னு ஒன்று இருந்தால் அது நிச்சயமா புதிய கட்டடத்தில் இப்படிதான் உட்கார நான்